சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஸ்டாலின் அரசு ஏன் துரோகம் செய்கிறது, வன்னியர் உள்ளிட்ட பிற சமுதாயங்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறது? அதிமுகவை பொறுத்தவரையிலே 10.5 விழுக்காடு கடந்த முறை வழங்கியது. இந்த 10.5 விழுக்காடிலே இப்பொழுது என்னன்னா, சாதிவாரி தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று சொல்வதுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நோக்கமும் கூட. திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் திரு அன்புமணி மீதான அந்த சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும், விரைந்து விசாரிக்க வேண்டும் சொல்றாரு. என்ன சார் இது நடக்குது? மருத்துவர் ஐயாவினுடைய உள்நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை, புரியவில்லை. அது குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டுகொள்ளவும் இல்லை. இந்த சரியை செய்ய வேண்டும் என்று யார் கொடுக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இவர்களுடைய பேச்சு எல்லாம் கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. இந்த சமூகத்திற்கும் கொள்கைக்கும் தீங்கிழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தீய சக்திகள் களை எடுக்கப்படுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெகு வேகமாக செயல்படுவார், நல்ல கூட்டணியை அமைப்பார் என்பதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இதர பிற சமூகங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலே ஒருவர் கூட அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இருப்பார். தந்தை மகன் அந்த விரிசல் குறையுமா நீளுமா சார்? இல்லை, குறையுமா நீளுமான்றதெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜ். பாமக சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்புறம் வன்னியர் சமுதாய மக்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு போராட்டம்லாம் நடத்தப்பட்டுச்சு. அந்த போராட்டம் வெற்றியா தோல்வியா சார்? உங்களுக்கே தெரியும் வெற்றியா தோல்வியான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு உண்மையிலேயே சென்னை நடுநடுங்கியது. அது காவல்துறையை கேட்டால் நல்லாவே தெரியும். அதாவது ஓரளவுக்கு எதிர்பார்த்தாங்க காவல்துறை மற்றும் அரசு. ஆனால் இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆல் ரூட்ஸ் டுவர்ட்ஸ் டு ராஜரத்னம் ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா சாலைகளும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெகுஜன மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அதே மாதிரி அழைப்பு விடுத்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். ஆக இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஸ்டாலின் அரசு ஏன் துரோகம் செய்கிறது, வன்னியர் உள்ளிட்ட பிற சமுதாயங்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறது என்று அங்கே எடுத்து இயம்பப்பட்டது. அடுத்தபடியாக இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அதிமுக அழைப்பு கொடுத்துருந்தீங்க, தாவேகாக்கு அழைப்பு கொடுத்துருந்தீங்க. இந்த ரெண்டு கட்சியும் பெருசாக வந்த மாதிரியே தெரியல. சரி, அவங்க ஏன் சார் நிராகரிச்சாங்க? இல்லை, இது நிராகரிப்பாக நாம் பார்க்க முடியாது. அவர்களுடைய அரசியல் கால சூழ்நிலைகள் இவைகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரையிலே 10.5 விழுக்காடு கடந்த முறை வழங்கியது. இந்த 10.5 விழுக்காடிலே இப்பொழுது என்னன்னா, சாதிவாரி தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அமையுங்கள் என்று சொல்வதுதான் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நோக்கமும் கூட. அதாவது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரங்களில் அவர்களுக்கு உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரியான கணக்கெடுப்பு அவசியம் என்பதை உணர்ந்து நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய தலையாய முக்கிய கோரிக்கையாக இது இருந்து வருகிறது. ஆகவே இது தொடர் போராட்டங்களிலே ஒன்று இந்த போராட்டம். ஆக அடுத்த கட்ட போராட்டங்களிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் பங்கு பெறுவதற்கு என்பது உறுதியாகும் என்றே நான் கருதுகிறேன். சரி, இப்போ இந்த போராட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் பாமக மக்கள் மன்றத்தில் நிற்பாங்களா, இல்லை சைலண்ட் மோட்லேயே இருப்பாங்களான்ற கேள்வி மக்கள் மன்றத்தில் எழுந்திருக்குல்ல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சைலண்ட் மோடே கிடையாது. எப்போவுமே ஆர்ப்பரித்து மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மைய இழை கொள்கையாகும். அந்த வகையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு துடிப்புள்ள இளைஞர், உரிமைக்காக போராடக்கூடிய இளைஞர், தொடர்ந்து அரசியல் களத்தில் தொடர்ந்து துடிப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளமையான அரசியல் தலைவர், அறிவு முதிர்ச்சி அடைந்த ஒரு இளமையான அரசியல் தலைவர். அப்படிப்பட்ட அரசியல் தலைவர் நிச்சயமாக இடஒதுக்கீட்டினை, சமூக நீதியை நிலைநாட்டுவார் என்கிற நம்பிக்கை சமூக மக்கள் மத்தியிலும் தமிழ் சமூக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக அன்புமணி ராமதாஸ் தலைமையை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக துணை நிற்க எல்லா மக்களும் தயாராக இருக்கிறார்கள். ஓகே சார், நம்ம இது வரைக்கும் போராட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் திரு அன்புமணி மீதான அந்த சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும், விரைந்து விசாரிக்க வேண்டும் சொல்றாரு. என்ன சார் இது நடக்குது? மருத்துவர் ஐயாவினுடைய உள்நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை, புரியவில்லை. அது குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டுகொள்ளவும் இல்லை.
ஏற்கனவே ஐயா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், ஐயா அவர்களுடைய கொள்கை செயல் திட்டத்தை ஒழுங்காக பயணித்து கொண்டு வருகிறவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏற்கனவே இந்த வழக்கு என்பது இது தொடர்பாக இதை குவாஷ் செய்ய வேண்டும் என்று செய்திருக்கிறோம். இதில் ஒன்றுமே இல்லைன்றது எல்லோருக்குமே தெரியும். இது அரசியல் காரணங்களுக்காக, சூழ்ச்சி காரணங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் இது நிராகரிக்கப்படலாம், அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை அவர்களோ இவர்களோ எந்த அரசியல் கட்சிகளோ இந்த பிரச்சனையை கிளப்பாத பொழுது இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களை கிளற வைத்திருக்கிற கூட்டம் யார் என்பதுதான் நமது கேள்வி. கேள்வி இருக்குல்ல சார், பின்னாடி அவரை யார் இயக்குறாங்கன்ற அந்த கேள்வி வருது இல்லை சார். அதான் புகார் கொடுக்க போனவர்கள் யார், ஏன் புகார் கொடுத்தார்கள், இதெல்லாம் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அவருடைய இருந்து வானலாவி புகழ்ந்தவர்கள் இவர்களெல்லாம், வாயார புகழ்ந்தவர்கள் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக புகழ்ந்திருக்கிறார். அவரை போல புகழ்வதற்கு ஆள் இல்லை, அப்படி புகழ்ந்தார். அதே போல அவருடைய தூதுவனாக சென்று, ஓலை தாங்கியாக சென்று அங்கே புகார் கொடுத்த ஜி.கே. மணியை மாதிரி கையில் மைக்கை வாங்கிட்டார்னா, ஒளி வாங்கிட்டார்னா மணிக்கணக்கில் அன்புமணி ராமதாஸ் கொதிச்செழுந்து போய் நீ என்னை புகழவே வேண்டாம். அதுவும் சொல்ல போனால் அவர் மைக்கில் பேசும்போதே சொல்லுவார், திரு ஜி.கே. மணி அவர்கள் என்னை புகழாமல் பேச வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று பல முறை அவர் அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகும், அப்படி சொன்னதற்கு பிறகும் புகழ்பவர் யார் என்று சொன்னால் ஜி.கே. மணி. அந்த ஜி.கே. மணி தான் கொண்டு போய் ஒரு புகார் கொடுக்கிறாருன்னு சொன்னா இது எதுக்காக, யாருக்காக, யார் சொல்லி கொடுக்கிறார்கள், இந்த சரியை செய்ய வேண்டும் என்று யார் கொடுக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இவர்களுடைய பேச்சு எல்லாம் கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. அவர்கள் நடத்திய போராட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. 3-4 பேரை வைத்துக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களை தூண்டிவிட்டு இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். மறுபடியும் சொல்றேன், ஐசோலேட் என்று சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஏன்னு சொன்னால் இந்த சமூகத்திற்கும் கொள்கைக்கும் தீங்கிழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தீய சக்திகள் களை எடுக்கப்படுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் கட்சி விரோத நடவடிக்கை காரணமாக செயல்படுகிறவர்கள் ஏன் இந்த கட்சி விரோத நடவடிக்கையில் செயல்படுகிறீர்கள் என்கிற ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சார், ஏற்கனவே இந்த ஐயா அவர்கள் பங்கேற்ற போராட்டத்தில் வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கூட்டம் வந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அன்புமணி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் வந்து அதிக அளவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து எப்படி சார் பார்க்கப்படுது? வந்து வன்னியர் சமுதாய மக்கள் வந்து யார் வந்து செல்வாக்கு மிகுந்தவர்கள் எப்படி நம்ம கணக்கெடுக்கிறது? இல்லை, இதில் போட்டி போட்டுக்கொண்டு பார்ப்பதற்கு இல்லை. என்னை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெகு வேகமாக செயல்படுவார், நல்ல கூட்டணியை அமைப்பார் என்பதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இதர பிற சமூகங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலே ஒருவர் கூட அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இருப்பார்கள். அது நிதர்சனம், உண்மை. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல சாரதி யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். அப்போ அதாவது இவர் ஒரு வேகமான ஒரு சக்தி, அதை நம்பித்தான் மக்கள் வருவார்கள். கண்டிப்பாக. ஆகவே இவர்களால் தான் செய்ய முடியும். எல்லா கட்டமைப்பும் இருக்கிறது, வெகு வேகமாக செயல்படுகிறார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமான நிர்வாகிகளும் இங்கே இருக்கிறார்கள். யாருமே இல்லாமல் ஏதோ கதை எழுந்து கொண்டு வீம்புக்காக அரசியல் செய்வது என்பது எதிர்காலத்தில் வீணாக போய்விடும். அதைத்தான் சொல்கிறேன். மறுபடியும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டால், மருத்துவர் ஐயா அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டால் யாருக்கு இது? ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இனிமேல் எதிர்காலத்திலே இணைந்து செல்வதற்கு கட்சியினரே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது தென்படுகிறது. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா சார்? ஆமாம். இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார். அவர்கள் கை விலங்குகள் ஒடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு பாருங்க, கட்சி என்ன வேகமா போகுது பாருங்க, சங்கம் எந்த வேகமா வளர போகுது பாருங்க, நிர்வாகிகள் துடிப்பான நிர்வாகிகள் எப்படி வரப்போறாங்கன்னு பாருங்க. காமா சோமான்னு கடந்த சட்டமன்ற தேர்தலில் போடப்பட்ட வேட்பாளர்கள்லாம் இப்போ போட மாட்டார் அன்புமணி ராமதாஸ். சரியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த சட்டப்பேரவையில் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் மருத்துவர் அன்புமணி. அந்த நம்பிக்கை இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த தமிழ் சமுதாய மக்களுக்கு ஏற்பட்டு. நீங்க வெற்றி வேட்பாளர்னு சொன்னீங்க சார். ஆனா ஒரு பக்கம் வந்து டிசம்பர் 29 பொதுக்குழு நடக்க போகுது, அப்பதான் வந்து கூட்டணி குறித்து அறிவிக்க போறதா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. நான் அதை புறந்தள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுகிறேன், ஏனென்று சொன்னால் நான் நீண்ட காலமாக இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிறேன். அதோடு வன்னியர் சங்கத்தினுடைய ஆரம்ப கால வன்னியர் சங்கத்தில் அனைத்து சமுதாயமும் வன்னியர் சங்கங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து உட்கார்கிற பொழுது அதிலே உட்கார்ந்து தீர்மானத்தை எழுதியவர்களில் நானும் ஒருவனே. அந்த இளம் பருவத்திலே இருந்து அரசியலிலே இருக்கிறேன்.
ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று உறுப்பினர்களை சேர்த்ததிலே இருந்து மருத்துவரையா யார், அவருடைய கொள்கைகள் என்ன, செயல் திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் சென்று பரப்புரை செய்தவன் நான் ஒருவன். அதிகமானவர்களை என்னைக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் கிடையவே கிடையாது. நான் ஒருவன் அதிகமான இடத்துல நம்ம போய் பரப்புரை செய்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு என்னுடைய 10 ஏக்கர் நிலங்களை விற்று ஐயா சொன்னதுக்காக ஈழத்தமிழர் விடுதலைக்காக பாடல், வன்னியர் சங்கத்துக்காக பாடல், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பிரச்சார பாடல்கள், பிரச்சார கூட்டங்கள் என்றெல்லாம் சொல்லி என்னுடைய சொத்துக்களை நான் அழித்து விட்டிருக்கிறேன். இதே போல என்னை போல ஏராளமானவர்கள் சொத்துக்களை அழிக்கிறத விடுங்க, சிறைக்கு சென்றவர்கள் ஏராளமானவர்கள். நான் 35 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி இந்த உயிரை பணயம் வைத்தவர்களை நினைத்து பாருங்கள். வன்னியர் சங்க போராட்ட காலத்திலே காவல்துறையினுடைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலாலே குண்டடிப்பட்டு உயிரிழந்தார்களே ஒவ்வொரு ஊரிலும். அந்த செப்டம்பர் 17ஆம் தேதி அவர்களுக்கெல்லாம் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கயத்தாறு, முத்து, கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 21 உயிர்கள் பலியானது. அது பலியானதற்கு யார் காரணம்? அந்த பலியானவர்களுடைய குடும்பங்கள் அவர்களை எல்லாம் இன்றைக்கு கவனித்துக் கொண்டு எதிர்காலத்திலே அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, அவருடைய வாரிசுகளுக்காக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார். சார், அதாவது 2 பேரும் வந்து ஒரு பக்கம் 2 பக்கமும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனால் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட அன்புமணி அவர்கள் தனது தந்தை ராமதாஸ் அவர்களை பற்றி பெருசாக பேசவே மாட்டாரு சார். அதாங்க பெருந்தன்மை. அதாவது அதுதான் பெருந்தன்மை. நீங்க சொல்ற மாதிரி 50 வாரங்களாக தொடர் குற்றச்சாட்டுக்களை மருத்துவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு வருகிறார். ஆனால் இதுவரை ஒரு வார்த்தை கூட அவர் குறித்து பேசவில்லை. அதாவது ஒரு தந்தை இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுக்களை தான் ஈன்ற மகன் மீது, அதுவும் உலகம் வியக்கக்கூடிய அளவிற்கு, சமூகம் வியக்கக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கு போற்றக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து, அரிய சாதனைகளை செய்து, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து உலகளாவிய அளவிலே இன்றைக்கு செயல்பட்டு வந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸரை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் தந்தை என்று ஆறத் தழுவி அவரை முத்தமிட்டு அவரை முன்னிறுத்த வேண்டிய தந்தையே குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டு என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் சொல்லுகிற அவருக்கே என்ன குற்றச்சாட்டு என்று தெரியவில்லை. அப்படி ஒரு எடுபடுகிற குற்றச்சாட்டை அவர் சொல்லி இருந்தார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் மீது எந்த தவறையுமே யாரும் சுமத்தவில்லை. ஆனால் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பக்கம் பக்கமாக குற்றங்களை சுமத்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலும் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களாலும் சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, வாய்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மை நாமே அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. மருத்துவர் ஐயாவை விமர்சிப்பது நம்மை விமர்சிப்பதற்கு சமம் என்று ஒரு மகனுடைய தன்னுடைய கடமையை செய்கிறார் என்று தான் கருதுகிறேன். ஆகவே போற்றி புகழத்தக்க அற்புதமான மாமனிதராகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இத்தனை குற்றச்சாட்டுகள் புழுதிவாரி தூற்றுகிறார்கள், அவதூறை பரப்புகிறார்கள். பரப்புகிறவர்கள் அவர்களோ இவர்களோ எவர்களோ அல்ல, பெற்ற தந்தையே இப்படி செய்கிற பொழுது, இவ்வளவு கடுமையாக வைக்கிற பொழுது இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய காரணிகள், அந்த காரணிகளை கண்டுபிடித்தாகிவிட்டது. இவர்களை களையெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ். இறுதியா ஒரு கேள்வி, தந்தை மகன் அந்த விரிசல் வந்து குறையுமா நீளுமா சார்? இல்லை, குறையுமா நீளுமான்றதெல்லாம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உடைந்த பானை ஒட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பழைய பழமொழிலாம் இருக்குது. அதே மாதிரி கருவாடி மீனாக அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரிலாம் அது மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்துக்கொண்டு இனிமேல் பயணப்படுவது அன்புமணி ராமதாஸுக்கு முட்டுக்கட்டை என்று நான் கருதவில்லை. கட்சியினுடைய கால்களையோ சங்கத்தினுடைய கால்களையோ கட்டி போட்டதற்கு சமம். ஏனென்று சொன்னால் எதிர்காலத்திலே இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் தலைமை இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸுடைய தலைமை இருக்க வேண்டும். எதிர்காலத்திலே இந்த சமுதாயமும் இந்த இயக்கமும் இன்றைக்கு ஆளுகிற அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் போன்றவருடைய தலைமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் விட்டது. இனி யாருக்கும் அஞ்சி இன்றைக்கு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் களப்பணியாற்ற புறப்பட்டு விட்டார். ஆக இனி யார் தடுத்தாலும் நிற்க போகுது, அது தந்தையே தடுத்தாலும் நிற்க போவது கிடையாது. அந்த பயணம் துவங்கிவிட்டது. இனிமேல் அரசியல் அதிகாரத்திலே பாமக கொலுவிட்டிருக்கிற காலத்திற்காக தொடர்ந்து உழைப்பதற்காக இன்றைக்கு லட்சக்கணக்கானவர்கள் அவரோடு பயணிக்க போகிறார்கள். ஆக இது புது வேகம், புதிய அரசியல், புதிய காற்று. அந்த புதிய காற்றின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை அடையும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். சார், பாமக சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.